இங்கே இந்த நாட்டில் ஒரு கொடுமையான விதி இருக்குது. எப்படின்னா, இவர் படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகிட்டார், இவர் அரசியல் பேசக்கூடாது. இவர் படிச்சுட்டு ஐபிஎஸ் ஆகிட்டார், இவர் பேசக்கூடாது. இவர் நீதிபதி ஆகிட்டார், இவர் பேசக்கூடாது. இவர் அரசு வழக்கறிஞர் ஆகிட்டார், பேசக்கூடாது. இவர் பேராசிரியர் ஆகிட்டார், பேசக்கூடாது. இவர் வங்கி பணியாளர் ஆகிட்டார், பேசக்கூடாது. படித்த எவனும் பேசக்கூடாது. படிக்காத முட்டா பையன் நாட்டின் தலைவர் ஆகிட்டா அவன் பேசலாம். எப்படி இருக்கு? இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மருத்துவக் கல்லூரியின் டீன்னு எல்லாரையும் கட்டுப்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகிற அமைச்சர் பெருமக்கள் பேசலாம். முதலமைச்சர் பிரதம அமைச்சர் பேசலாம். அவர் படிச்சிருக்காரா, தெரிஞ்சிருக்காதா, தெரியுவோன்னு தெரியாது. பொருளாதாரம் படித்தவர், பொருளாதார மேதையா இருப்பார், அவர் அரசியல் பேசக்கூடாது. அறிவியல் மேதையா இருப்பார், அவர் பேசக்கூடாது. இப்போ உதாரணமா அறிவியல் மேதைன்னு தான் அவர் ஐயா அப்துல் கலாமை நம்ம குடியரசுத் தலைவராகணும். குடியரசுத் தலைவர் ஆனதுக்கு பிறகு அவர் அரசியல் பேசக்கூடாது.